ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் நம்ம ரிவோல்ட் RV400 அந்த பேட்டரி சர்வீஸ் பண்ணுறது பார்க்கலாம். இது நமக்கு என்னோடய ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது அப்படின்னு சொன்னார். அதே சரி அனுப்புங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு கேட்டிருந்தேன். அனுப்பியிருக்கிறாரு. பிரிச்சுட்டோம், வெளியில் எடுத்தாச்சு. எல்லாமே மோல்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிரிஸ்மேட்டிக் செல்லு தான் வச்சுருக்குறாங்க. சர்க்யூட் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மேலே டெர்மினலு. இந்த டெர்மினலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க உள்ளே எல்லாமே மோல்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இது ஒரு கெமிக்கல் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. செல்லு நம்ம எடுத்து மாற்றணும் அப்படின்னாக்க இதை ப்ரோக்கன் பண்ணணும். ஓப்பன் இப்படி எடுத்து தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்குது. பொதுவாகவே நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்னாக்க நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 37,500 1,00,000 3 வண்டி விற்கிறாங்க பாருங்கள். அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், ஓரளவு ஓடும் ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து லித்தியம் பேட்டரி போட்டு வாங்கினீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ரிப்பேரே இல்லாமல் ஓடும். எந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்காக இருந்தாலுமே ஒரு 3 வருஷத்துக்கு ரிப்பேரே ஆகாது. நீங்கள் மெக்கானிக்கை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது மாதிரி கொஞ்சம் விலை அதிகமான பிராண்டை நம்பி போனால் நல்லதாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் வாங்கிட்டு கடைசியாக மிகப்பெரிய வலையில் நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க. பிராண்டட் வெஹிக்கிள் எதுவுமே சரியில்லை. எதுவுமே ரிப்பேர் பார்க்க முடியாது. நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களை வெளியே தூக்கி விடவும் முடியாது. இப்போ இந்த பேட்டரியை பாருங்கள், வெளியில் வச்சு 2 தரம் சார்ஜ் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு பேட்டரி அப்படியே உப்பிக்கிருச்சு, மாட்டவே முடியலை. சைடில் 1 mm கூட கேப் கிடையாது. அதோடு இல்லாமல் இந்த பிஎம்எஸ் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். எல்லா கம்பெனியுமே அவங்கக்கிட்ட மட்டும் கிடைக்கிற மாதிரி தான் ஒரு பிஎம்எஸ்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிஎம்எஸோட விலை அந்த பேட்டரியினுடைய பாதி விலையை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது 72 வோல்ட்டு 50 AH பேட்டரி. இந்த பேட்டரியை எங்கள்கிட்ட நீங்கள் புதுசாக வாங்கினீங்கனாலே எவ்வளோ 45,000 தான் வருது. ஆனால் அது அவங்க ரேட்டு கூட போட்டு விற்கணும் அப்படிங்கிறக்காண்டி எதுவுமே வெளியே கிடைக்காது. நீங்கள் கேட்டாலும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் ஒரு இப்போ சைடில் ஒரு கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க நிக்கல் ஸ்ட்ரிப்பில். இந்த பாருங்கள், ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் மேலே. அந்த தெரியுது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கட் பண்ணால் தான் அதை அந்த செல்லை மாற்ற முடியும். அதை கட் பண்ணிட்டால் திருப்பி அதை இழுத்து வச்சு டைட் பண்ணி அடிக்க முடியாத அளவுக்கு அது உப்பி போயிடுது. நாங்கள் ஒரு பேட்டரியை பிரிச்சுவிட்டு மாட்டவே முடியல. அது ஒரு அரை அடி பெருசாக பல்ஜ் ஆகிடுச்சு. அதனால் இது மாதிரி பேட்டரியெல்லாம் எந்த விதமான யூஸுமே கிடையாது. எலக்ட்ரிக் பைக் இது மாதிரி பிராண்டட் ஐட்டம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா எங்கள்கிட்டையும் தொல்லை இல்லை. இதுக்கு ஜாமான் கேட்டு வராங்க, டெய்லியும் ஜாமான் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்குறோம்.